தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பதை மனோகரன் அழகாக பேசி அருமையாக செய்து காட்டி உடல் ஆரோக்கிய உன்னதங்களை விளக்குகிறார். மக்கள் வணக்கம். வீரக்கலை நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மக்களே, நாம இந்த நிகழ்ச்சியில தற்காப்பு கலையில சில பாடங்களையும், நோய்கள் வராமல் உடம்பை காப்பாற்றக்கூடிய பாடத்துல சில பாடங்களையும் நாம இந்த நிகழ்ச்சியில பார்த்துட்டு வரோம். அதுல முதல்ல நீங்க இப்ப பார்க்க போறது தற்காப்பு கலையில இன்னொரு முறை ரவுடிகளை அவர்கள் அடிக்க வந்தால் அதை தடுத்து நாம் எப்படி அவர்களை அடிக்கலாம் அப்படிங்கிறதுல சரியான முறையில போன்னு பார்க்க போறோம். பாருங்க மக்களே, நாம தற்காப்பு கலையில இதுக்கு முன்ன பார்த்தது ரவுடி அடிக்க வரான், காதாடி அடிக்க வரான், உள்தடை தடிக்கிறோம். தடுத்த பிறகு ஃபர்ஸ்ட் கையை விரிச்சு இந்த அடி பார்த்த ஒண்ணு, அதே அடி இந்த அடி பார்த்த ரெண்டு. இந்த புஷ்ஷ நீங்க இங்கேயும் அடிக்கலாம், நல்லா கவனிங்க, இங்கே அடிக்கலாம். அதே கையில விரிச்சு காதோட அடிக்கலாம். அதுக்கு பிறகு இன்னைக்கு நாம பார்க்க போறது குத்து முறையை பார்க்க போறோம். கையை நல்லா மடக்கி பாருங்க, இந்த மாதிரி வச்சு இந்த இடத்தை ஃபீல் பண்ணி குத்தணும். நெஞ்சிலையும் குத்தலாம், பேசலையும் குத்தலாம். அகைன் பாருங்க, அடிக்கிறான், பிளாக், அட்டாக். அகைன் பாருங்க, பிளாக், அட்டாக். குத்தின பிறகு அவனை தள்ளி விட்டணும். தள்ளி விட்டு ஒரே மக்களே, தற்காப்பு கலையில இன்னைக்கு குத்து முறையை பார்த்தோம். ஆனா நீங்க எப்பயும் போல பிராக்டிஸ் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் உள்தடை பிராக்டிஸ் பண்ணுங்க. எப்பயும் போல இது ஒரு 20 தடவை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த அடி ஒரு 20 தடவை பண்ணுங்க. அப்புறம் புஷ் ஒரு 20 தடவை பண்ணுங்க. அதுக்கப்புறம் குத்து முறையை பிராக்டிஸ் பண்ணுங்க. இது மாதிரி சொல்லுங்க, மெதுவா பண்ணுங்க. 1 2 3 4 மெதுவா பண்ணிட்டு அப்புறம் ஃபாஸ்டா ஒரு 20 வாட்டி பண்ணுங்க. 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு 20 தடவை நீங்க கற்றுக்கொண்ட அனைத்து டெக்னிக்குமே பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு செல்ஃபிட்டி வரும், தற்காப்பு கலை சுலபமாக வரும். மக்களே, இப்ப தற்காப்பு கலையில எளிமையான முறை நீங்க பாத்தீங்க. இப்போ நோய்கள் வராம உடம்பை காப்பாற்றக்கூடிய அடுத்த எளிமையான பாடத்தை நீங்க பார்க்க போறீங்க. பாருங்க.
மக்களே, இன்றைய வீரக்கலை நிகழ்ச்சியில உங்களுக்கு தேவையான தற்காப்பு கலையில சில பாடங்களையும், நோய்கள் வராமல் உடம்பை காப்பாற்றக்கூடிய பாடத்துல ஒரு பாடத்தையும் பார்க்கணும். மக்களே, நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயங்களில் இது ஒன்று. உடற்பயிற்சி செய்யும் போது சாப்பிடலாம். பிஸ்கெட், வாழைப்பழம், பால் சாப்பிட்டு ஒரு 10 நிமிடங்கள் கழித்து உடற்பயிற்சி ஸ்டார்ட் பண்ணலாம். அதே சமயம் உடற்பயிற்சி செஞ்சு உடம்பு நல்ல வார்மிங் அப்பாக இருக்கும் போது ஃப்ரிட்ஜில் குளிர்ந்த தண்ணி தயவு செய்து சாப்பிடாதீங்க. குளிர்ந்த தண்ணியை சாப்பிட்டீங்கன்னா உடனே ஜுரம் வரும், இருமல் வரும், ஜலி கட்டும். அதனால தயவு செய்து ஃப்ரிட்ஜ் தண்ணிய, குளிர்ந்த தண்ணிய சாப்பிடாதீங்க. உடற்பயிற்சி செய்த உடனே நீங்க சாப்பிடாதீங்க. உடற்பயிற்சி செய்த பிறகு ஒரு 10 நிமிடங்கள் கழித்த பிறகு வாமம், உடம்பு சூடு ஆறுன பிறகு சாப்பிடுங்க. குளிப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட 20 நிமிடம் கழித்தப்பதான் நீங்க குளிக்கணும். வெது வெதுப்பான தண்ணீர் தான் நீங்க குளிக்கணும். ரொம்ப குளிர்ந்த தண்ணியில குளிக்காதீங்க, ஜலி பிடிக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கண்டிப்பாக ஃபாலோ செஞ்சுட்டு போகணும். உடற்பயிற்சி முக்கியம், அதே சமயம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கவனம் செய்யணும். மக்களே, அடுத்த நிகழ்ச்சியில நல்ல ஒரு தற்காப்பு கலையோட ஒரு பாடத்தோட நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். நோய், வறுமை, கொடுமை, வெறுமைகளிலிருந்து தமிழரிடம் காக்கப்படவும் இனி வரும் நாட்கள் தமிழருக்கு சிறப்பாக அமையும் வாழ்த்தி விடைபெறுவேன். மீண்டும்